க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த இஸ்ரேல், ஈரான் இப்போ வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? அதுக்கு முன்னாடி இந்தியால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட் ஏர் ஸ்பேஸ்லாம் க்ளோஸ் ஆனதுனால இந்தியால ஃபிளைட்ஸ்லாம் கேன்சல் ஆயிருக்கு. மண்டே கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்ல பர்டிகுலரா ஆயில் கம்பெனி ஸ்டாக்லாம் டிராப் ஆக சான்ஸ் இருக்கு. யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ஏன் ஈரானை அட்டாக் பண்ணாங்கன்னா, நியூக்ளியர் பாம் ஈரான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோக்ராமை உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நியூக்ளியர் வெப்பனை யூஎஸ் ஆர் இன்டர்நேஷனல் ஏஜென்சி கிட்ட ஒப்படைக்கணும்னு யூஎஸ் கொடுத்த கண்டிஷனை ஈரான் ஒத்துக்காததுனால இந்த அட்டாக் நடத்திருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்ல ரீசன். மிடில் ஈஸ்ட்ல ஈரானோட பவர் டைரக்டாவும் அண்ட் இன்டைரக்டாவும் அதிகமா இருக்கு. அண்ட் வேர்ல்ட்ல 20% ஆஃப் ஆயில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்னு இந்த இடத்துல தான் கிராஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் யூஎஸ் ஈரானை அட்டாக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஈரான்ல நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ற சயின்டிஸ்ட ஈரான்குள்ளவே புகுந்து அமெரிக்கா, இஸ்ரேல் உளவுத்துறை அந்த சயின்டிஸ்ட கில் பண்ணிருக்காங்க. இப்படிலாம் சண்டை போடுற இவங்க 1979 முன்னாடி வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஏன் இஸ்ரேல் எந்த கண்ட்ரியும் ரெகக்னைஸ் பண்ணாத அப்போ செகண்ட் முஸ்லிம் கண்ட்ரியா ஈரான் ரெகக்னைஸ் பண்ணது மட்டும் இல்லாம இஸ்ரேல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் அண்ட் மிலிட்டரி growthக்கு ஈரான் தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. 1979க்கு அப்புறம் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஈரான்ல நடந்ததுனால சுப்ரீம் லீடர் வந்து இஸ்ரேல் யூஎஸ்ல எனிமி கண்ட்ரின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ சுப்ரீம் லீடர் அலி காமெனி அண்ட் அவங்க டாப் மிலிட்டரி லீடர்ஸ்லாம் இறந்திருக்காங்க. இதுக்கு பதிலடியா யூஎஸ் மிலிட்டரி பேஸ் அண்ட் யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ற துபாய், அபுதாபி, கத்தார்லாம் ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வேர்ல்டு பார்க்காத அட்டாக்க பண்ண போறோம்னு ஈரானும் சொல்லியிருக்காங்க. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு.